அருளை கொடுத்தாயோ எங்களுக்கும் அந்த அருளை முழுமையாக கொடுத்து அந்த கூட்டத்தில் எங்களை மாற்றி நல்லொரு புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், கிருபையாளனே யா அல்லாஹ், எங்களை படைத்தவனே யா அல்லாஹ், இந்த உலகத்தை வசப்படுத்தி கொடுத்திருப்பவனே யா அல்லாஹ், தூணின்றி வானங்களை படைத்தவனே யா அல்லாஹ், எங்களுக்கு 8 சுவர்க்கங்களையும் அலங்காரம் செய்பவனே யா அல்லாஹ், 7 நரகத்தை விட்டும் எங்களை காப்பாற்றுபவனே யா அல்லாஹ், எங்களின் பாவங்களை மன்னிப்பவனே யா அல்லாஹ், எங்களை பரிசுத்தப்படுத்துபவனே யா அல்லாஹ், எங்களின் எண்ணங்களையும் செயல்களையும் முன்பக்கம் திருப்புபவனே யா அல்லாஹ், இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ், எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக பிறக்க செய்தவனே யா அல்லாஹ், அருள்மறை திருமறை எங்களுக்கு வழிகாட்டியாக தந்திருப்பவனே யா அல்லாஹ், பிறருக்கு அன்பை செலுத்தும் வண்ணமாக சலாமினை எங்களுக்கு தந்திருப்பவனே யா அல்லாஹ், உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம். உன்னுடைய பேர் உதவி எங்களுக்கு மன்னிப்பாக, உனது அருட்கொடையாக, உனது ரஹ்மத்தாக, உனது பரக்கத்தாக, உனது தௌலத்தாக, உனது மாபெரும் கிருபையை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத்தாக எங்களிடம் நெருங்கி வருவதற்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நீ விளக்கியதை விட்டும் நீ ஆகுமாக்கியதை கொண்டும் எங்களுக்கு போதுமாக்குவாயாக யா அல்லாஹ். மேலும் உனது கிருபையை கொண்டு உன்னை தவிர உள்ள அனைத்தை விட்டு எங்களை தேவையற்றவனாக ஆக்குவாயாக யா அல்லாஹ். எங்களின் நோயுற்றவரின் நோயை குணப்படுத்துவாயாக யா அல்லாஹ். எங்கள் யாரெல்லாம் எந்த விதமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோயை விட்டு எங்களை காப்பாற்றுவாக யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் இருதய பிரச்சனையோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாயா யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் கிட்னி கல்லீரல் பிரச்சனையோ சுகமாக ஆகுவதற்கு நல்லொரு புரிவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்டமான நோய்கள் இருக்கிறதோ அனைத்தையும் விட்டு ஆரோக்கியமான உடலை கொடுப்பாயா அல்லாஹ். பெரும் பெரும் வியாதியை விட்டு எங்களை காப்பாற்றுவாக யா அல்லாஹ். நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடாதே யா அல்லாஹ். படுக்க படுக்கையை கொடுத்து பிறருக்கு எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நோயற்ற வாழ்வை கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு நற்கூலியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாக இருக்கிறார்களோ அவர் நோயை குணப்படுத்துவாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு நல்ல கூலியை வழங்குவாயாக யா அல்லாஹ். அவர்கள் துன்பத்தை நீக்குவாயாக யா அல்லாஹ். அவர்கள் வேதனையை குறைப்பாக யா அல்லாஹ். அவர்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக யா அல்லாஹ். அவர்களின் மதிப்பை உயர்த்துவாயாக யா அல்லாஹ். அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட நாட்கள் வாழ அருள் புரிவாக யா அல்லாஹ். உமது அருளை எங்கள் மீது பரிபூர்ணமாக பூர்த்தி செய்வாக யா அல்லாஹ். நாங்கள் வாழும் வரை உனக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்வாக யா அல்லாஹ். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் எளிதாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களின் மனக்கவலைகளை தீர்த்து விடியா அல்லாஹ். இன்னல் துன்பம் துயரங்களை போக்கி விடியா அல்லாஹ். எங்களின் கடன்களையும் கவலைகளையும் போக்கி விடியா அல்லாஹ். யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி விடியா அல்லாஹ். பிறருடைய தேவையை விட்டு எங்களை காப்பாற்றுவாயா யா அல்லாஹ். துயரங்களை போக்கி விடியா அல்லாஹ். கெட்டவர்களாக ஆகாமல் நல்லவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். பிறரை தவறாக நினைக்காத உள்ளங்களை தந்தருள் யா அல்லாஹ். பெருமை இல்லாத பணிவை தந்துவிடு யா அல்லாஹ். எங்களின் குடும்பத்தாரை உனக்கு அடிபணிந்து திக்ரு செய்பவர்களாக, ஐவேளை தொழுபவர்களாக, தான தர்மம் செய்பவர்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். பாவங்களை வெறுப்பவர்களாக, பாவத்தின் பக்கம் எங்களை இழுத்து செல்லும் செயல்களை வெறுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ். உன்னை வணங்குவதின் பக்கம் இன்பம் காண்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ். பாவங்கள் கொடியது என தெரிந்தும் இந்த குழப்பமான உலகத்திலே, நெருக்கடியான உலகத்திலே பாவங்கள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். இனி பாவங்கள் செய்யாமல் காத்தருள் ரப்பே. நாங்கள் பாவங்கள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ் என
ஒப்புக்கொள்கின்றோம் யா அல்லாஹ், மன்னிப்பு கேட்கின்றோம் யா அல்லாஹ், மன்னிப்புடைய கதவை திறந்து விடு யா அல்லாஹ், தௌபாவின் வாசலை திறந்து விடு யா அல்லாஹ், எங்களை நஃப்ஸிடம் இப்லீஸிடம் ஷைத்தானிடம் ஒப்படைத்து விடாதே யா அல்லாஹ், உன் பக்கம் திரும்பக்கூடிய, உனது மார்க்கத்தின் பக்கம் திரும்பக்கூடிய, ஈமானின் பக்கம் திரும்பக்கூடிய, உனது முஹப்பத்தின் பக்கம் திரும்பக்கூடிய, உன்னை வழிபட திரும்பக்கூடிய கல்பாக, உள்ளங்களாக எங்களின் உள்ளங்களை ஆக்கிவிடு யா அல்லாஹ். ஒரு பாவத்தை கூட மன்னிக்காமல் எங்களுக்கு மரணத்தை தந்துவிடாதே யா அல்லாஹ், ஒரு பாவத்தை கூட மன்னிக்காமல் எங்களுக்கு மரணத்தை தந்துவிடாதே யா அல்லாஹ். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாவினால் சொன்னவர்களாய் இருந்து விடாமல் மனதால் உறுதி கொண்டு வாழச் செய்து விடு யா அல்லாஹ். மரணிக்கும் போது கலிமா சொன்னவர்களாக மரணிக்க செய்வாக யா அல்லாஹ். முன் சென்ற கபராளிகளை பொருந்தி கொண்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பாய் யா அல்லாஹ். அவருடைய வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாய் யா அல்லாஹ். மன்னரையில் இருக்கக்கூடிய இருளை விட்டு எங்களை காப்பாற்றி விடு யா அல்லாஹ். அவர்களே கேள்வி கேட்பார்களே, உனது ரட்சகன் யார், உனது நபி யார், உனது மார்க்கம் யார், மார்க்கம் என்ன என்று சொல்லி அத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுடைய மன்னரையில ஒரு புழுவை கூட கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். மன்னரையில எங்களால் இருக்க முடியாது யா அல்லாஹ். மன்னரையில சுகமான வாழ்வினை கூடிய அல்லாஹ். எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ், நெருக்கடியை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். மன்னரை வாழ்வு என்பது சிறுகாலம் அல்ல, இல்லாத வாழ்வு யா அல்லாஹ், ரொம்ப நீண்ட காலமான வாழ்வு யா அல்லாஹ். எத்தனை ஆண்டுகள், எத்தனை நூற்றாண்டுகள் அந்த மன்னரில் வாழப் போகிறோம் தெரியவில்லை யா அல்லாஹ். அந்த மன்னரை வாழ்வை சுகமான வாழ்வாக, ஒளிமயமான வாழ்வாக, சொர்க்கத்தின் பூங்கமான வாழ்வாக எங்களுக்கு அந்த மன்னரை ஆக்கி நல்ல உருவாக யா அல்லாஹ். மறுமையிலே உன்னுடைய அரசுடைய நிழலை எங்களுக்கு தந்தருள்வாக யா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால அந்த கௌசர் என்ற கௌசருடைய தண்ணீர் தடாகத்திலே தண்ணீர் அருந்தக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பாயா யா அல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் நடக்கக்கூடிய வாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யாருக்கு என்னென்ன நினைவுகள் இருக்கிறதோ அத்தனை நினைவுகள் நிறைவேற்றி வைப்பாங்க யா அல்லாஹ். யாரெல்லாம் வெளிநாட்டில் இந்த ஊருக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேலைகளை எளிதாக ஆக்கி வைப்பாங்க யா அல்லாஹ். யாரெல்லாம் வேலை தடுக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் பள்ளிக்கூடத்திலே காலேஜில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவு ஞானத்தை குடியா அல்லாஹ், கல்வி ஞானத்தை குடியா அல்லாஹ். அவர்கள் அந்த பரீட்சையில வெற்றி பெற வேண்டும் யா அல்லாஹ். அதே போன்று யாரெல்லாம் கர்ப்பமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுக பிரசவத்தை குடியா அல்லாஹ். எந்த விதமான வழியினை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். எந்த ஒரு பெண்களுக்கெல்லாம் மாப்பிளை தருகிறார்களோ சாலிஹான மாப்பிளையா அவர்கள் கொடுத்து நல்ல புரிவாக யா அல்லாஹ். எங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ். இந்த ரஹ்மத்துடைய கடைசி நாளில் துஆ கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு இந்த ரஹ்மத்தை முழுமையாக கொடு யா அல்லாஹ். இனி தொடரக்கூடிய மகபிரத்து பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாய் யா அல்லாஹ். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه